இந்த வீடியோவில் இந்த பாவாடை சட்டைக்கான ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 1ல் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது இந்த 5 இயர் கிட்டுக்கான மெஷர்மெண்ட். டாப்போட அளவு 11 inches, எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch ஆட் பண்ணி ஸ்டிச்சஸ்க்காக 12 inchesக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 8 inch, 8 inch divided by 2 4 inch. ஸோ 4 inchல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. ஸோ செஸ்ட் ரவுண்ட் 22 டிவைடட் பை 6 3.6. ஸோ 3.6க்கு ஒரு மார்க் பண்ணி எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு 1 inchக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டருக்கு 2 inch, நெக்குக்கு 2 inch எடுத்திருக்கேன். ஸோ 2 inchல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்ட் 1ல் அந்த டாப்புக்கு 3.5 inches எடுத்திருப்போம். ஸோ அதை விட இன்னும் ஒரு 1/2 inch இறக்கமாக இதில் எடுக்கணும் 4 inchesக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆக்சுவல் டாப்பை விட கொஞ்சம் இறக்கி தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்குக்கு யூ ஷேப்பில் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. ஸோ 22 டிவைடட் பை 4 5.5 ப்ளஸ் 1 6.5 inches. நான் எக்ஸ்ட்ரா 1 inch ஆட் பண்ணி 6.5க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸஸாக ஒரு 2 inchக்கு அங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1/4 inch விட்டுட்டு கட் பண்ணுறேன். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு அப்படியே வச்சு நான் பேக் பார்ட் கட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்காக லைனிங் பார்ட்டை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 20 inchக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவல் ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 21 inch. ஸோ லைனிங் ஃபேப்ரிக்ன்றதுனால ஒரு 1 inch மைனஸ் பண்ணி 20 inchக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப்போட அளவு மேலே வச்சுட்டு இங்கேருந்து ஏ லைன் மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டோட லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ண போகிறோம். ஃபுல் லென்த் வந்து 31 inch. ஸோ 31 inchஸோட டாப் லென்த் மைனஸ் பண்ணோன்னா 20 inches வந்து 20 inchஸோட 1 inch ஸ்டிச்சஸ்க்கு ஆட் பண்ணி 21 inch இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக எனக்கு இதில் 21 inch இருந்துச்சு. இப்போது லென்த் வைஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா லென்த் வந்து 1.25 மீட்டருக்கு நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்கர்ட்டுக்கு தேவையான 21 inch கரெக்டாக இருந்துச்சு டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்கர்ட்டுக்கு அட்டாச் பண்ணுற டாப்போட கொக்கி பட்டி வி பட்டி ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பேக் பார்ட்டோடையதை.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் சேர்த்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்து நெக்குக்கு அண்ட் ஹார்ம் ஹோல் ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டில் இந்த கொக்கி பட்டி வி பட்டி ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ கட்டுக்கு ப்ளீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒன் 1.5 இன்ச்சுக்கு ப்ளீட் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த ப்ளீட் ஸ்டிச் பண்ணும்போது சும்மா லைட்டாக நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்கர்ட் வந்து நல்லா பஃபியாக வராது. அதனால் மடித்து அந்த நீடில் அடியில் வரைக்கும் நம்ம மடிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கர்ட் வந்து நல்லா பஃபியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மடித்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கர்ட்டோட ஒரு பார்ட் நான் மடித்து ஸ்டிச் பண்ணது மட்டும்தான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னொரு பார்ட்டும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இன்ச்சஸும் லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணோம் இல்லையா, அதோட இன்ச்சஸும் கரெக்டாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு. ரெண்டுமே 17 இன்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை இந்த மாதிரி ப்ளீட்டாக எடுத்து வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது இந்த லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதோட கெட்ட பக்கம் திருப்பிட்டு லைனிங் ஃபேப்ரிக் அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்னொரு பார்ட்லேயும் அதே மாதிரி லைனிங் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாப் பார்ட்டோட ஸ்கர்ட் பார்ட்டையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி இந்த டாப்போட ஸ்கர்ட் பார்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்கே ஹார்ம் ஹோல்லேருந்து ஃபஸ்ட்டு இடுப்பு வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக எடுத்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் பார்ட் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அழகான ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிவி ஃபேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.